Welcome to Classroom Storytelling Session 1, Week 1, Theme 1 for Primary or Pre-Primary Children. நம்மளோட வீக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் வித் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு விதமான கதைகளை சொல்லலாம், அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி பிரைமரி அண்ட் ப்ரீ பிரைமரிக்கு சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ லீடர்ஷிப் அண்ட் அத்தாரிட்டியை வந்து ப்ரீ ஸ்கூல்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நம்ம அனிமல் கேரக்டர்ஸை சொல்லியிருந்தோம். பட் ப்ரைமரி ஆர் ப்ரீ ப்ரைமரி அந்த அனிமல்ஸை வச்சு சொல்லக்கூடியது வந்து கிண்டர் கார்டன் சில்ட்ரன் அப்பர் கிண்டர் கார்டனுக்குமே வந்து செட் ஆகும். இப்போ வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் ப்ரீ ப்ரைமரிக்கான சில்ட்ரனுக்கு அதே சேம் தீம், தட் இஸ் அத்தாரிட்டி வெஸ் லீடர்ஷிப் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதற்கான ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கூலில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் டே, இப்போ ஆகஸ்ட் 15 மாதிரி ஒரு டேக்கான ஃபங்க்ஷன் பேரேடு ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மார்ச் பாஸ்ட்லேருந்து ரன்னிங், இந்த மாதிரி அத்லெட்டிக் காம்படிஷன்ஸ்க்கு இப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் டேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டுக்கான ப்ராக்டிசஸ் எல்லாம் ரொம்ப வந்து சிவியராக விகரஸாக போயிட்டுருக்கிற டைம். இந்த டைமில் வந்து ப்ராக்டிஸ்க்கான லீடரை வந்து அந்த டீம் லீடரை வந்து சூஸ் பண்ணுறது நடக்குது. அப்போது ஸ்டாஃப் கூப்பிட்டு சொல்கிறாங்க, யார் வந்து ஹூ கேன் லீட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே ஒரு ட்ராஃபியை வின் பண்ணிகிட்ருக்க பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய அர்ஜுன் வந்து முன் வராரு. ஸோ ஐ வில் டேக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே, ஆஸ் யூ ஆர் ஆல்ரெடி நோயிங் ஆல் த திங்ஸ் ஹவு டு ப்ராக்டிஸ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து பொறுப்பாக அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அர்ஜுன் வந்து இந்த பொறுப்பை கையில் வந்த உடனே இந்த அசம்பிளியை பார்த்து, அதாவது அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டீம் மெம்பர்ஸை பார்த்து, ஸோ ஐ ஆம் த ஹியர் ஆஃப்டர் ஐ ஆம் த இன்சார்ஜ் ஆஃப் த டீம். ஸோ நான் என்ன சொல்கிறனோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நான் என்ன பண்ணுறனோ ப்ராக்டிஸில் அதை அப்படியே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை எல்லாருமே கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கிறதுனால அவர் பண்ணுற மாதிரியே எல்லாருனாலையும் பண்ண முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்யூ இருக்குது. ஸோ தேர் அக்கர் சம் ப்ராப்ளம். அதனால் அந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா விகரஸாக அந்த ப்ராக்டிஸை வந்து விகரஸால் ஒரு நல்ல முறையில் பண்ண முடியல. நிறைய இடர்பாடுகள் வருது. ஏன்னா டீம் மெம்பர்ஸ்குள்ளே ஒரு சலசலப்பு. ஏன்னா அவன் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணலைன்னா அதுக்காக இந்த மாதிரி நம்மளை மேலே ஆக்ஷன் கொடுக்குறாரு அல்லது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு, அந்த மாதிரி வந்து தே டோன்ட் லைக் இட். ஸோ இப்படியே ஒரு போயிட்டுருக்கும்போது இவங்களோட டீம் மட்டும் அந்த ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி ரிஹர்சல் காமிக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு நேமை வந்து வாங்கவே முடியல. எப்போ ரிஹர்சலுக்கு போகும்போது இப்படி நடந்துகிட்ருக்கு. பட் யாருமே எதுவுமே வெளியே சொல்லலை. இப்படி ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்க ஒரு வீக்கில் என்ன நடக்குதுன்னா அர்ஜுனுக்கு காலில் அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அவர்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரவுண்டில். ஸோ ஹீ நீட்ஸ் ரெஸ்ட். அவரை வந்து கூட்டிகிட்டு போய் ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. அவர் வந்து ஹீ கேன் ஏபிள் டு வாட்ச். ஒரு சர்டைன் பீரியடுக்கு அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பட் ஹில் பி வாட்சிங் த டீம். இப்போ டீமை டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாஃப் சொல்லும்போது ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது அது டீமுக்கு தெரியும். இப்போ வந்து ஹூ இஸ் கம்மிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து மீனா, அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு பொண்ணு வந்து முன்னாடி வரா. இந்த கொஸ்டின் கேட்டு கை தூக்கிட்டு வரா. ஸோ ஓகே, லெட்ஸ் குட் மீனா, யூ ப்ளீஸ் டேக் சார்ஜ். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்ல கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ மீனா வந்து டேக் சார்ஜ் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதையுமே சொல்லலை யார்கிட்டையுமே. பட் அவங்க எல்லா டீம் மெம்பர்ஸையும் கூப்பிட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம ரிஹர்சலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸை சொல்கிறாங்க. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் த மார்ச்சிங் அதை வந்து மாற்றுங்க, ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்கள வந்து மாற்றி ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து வி நீட் மோர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக மோர் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச வெவ்வேறு ஐடியாஸை சொல்கிறாங்க. ஒரு பிரேக் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணலாம், இப்படி நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கிது. எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறாங்க. மீனா தேங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஐடியாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி நீங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஆர்டரை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன், டைம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த சேஞ்சை வந்து தினமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீக்கோட எண்டில் வரப்போகிற ரிஹர்சலில் பார்த்தீங்க அப்படின்னா த பெஸ்ட்டு ரிஹர்சல் அப்படின்றத அவங்க டீம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து
ஒரு கொஸ்டினை நம்ம ரேஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது, த லீடர்ஷிப் அப்படின்றது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அத்தாரிட்டி வி கெட், அல்லது அத்தாரிட்டியாக நம்ம இருக்கிறதுனால மட்டும் நம்ம லீடராக மாறிட முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான். அது லீடராக இல்லைன்னாலுமே ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக நம்ம இயங்கும்போது லீடர்ஷிப் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற உண்மையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ whom could you choose? Whom will you choose? Whether a leader like Arjun or a leader like Meena? Of course, ரெண்டு பேருக்கிட்டையுமே நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டினாக முன்வைக்கலாம். ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட்டாக அந்த வேறு ஆங்கிள்லேயும் அவங்களையே திங்க் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸை வந்து கேட்க சொல்லலாம். ஆன்சர்ஸ் நிறையா வரும், நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி அண்ட் ப்ரீ ப்ரைமரி சில்ட்ரனுக்கு லீடர்ஷிப் வித் அத்தாரிட்டிக்கான ஒரு ஸ்டோரியாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன, அத்தாரிட்டிங்கிறது என்ன? ஒரு லீடர் அப்படின்னு மீனாவை யாரும் சொல்லலை, அதை அப்பாயிண்ட் பண்ணலை, ஒரு இன்சார்ஜாக தான் டேக் கேர் பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் அவங்க எக்ஸிபிட் பண்ண ஒரு குவாலிட்டி தான் அத்தாரிட்டி. ஒரு ஆத்தரைஸ்டு சிஸ்டத்தை வந்து அந்த செஷன் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய லீடர்ஷிப்பை காமிச்சுது. ஸோ லீடர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆத்தரைஸ்டாகவும் இருக்கணும், எல்லாத்தையும் அணைத்து செல்லக்கூடிய மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம், அவங்க மனசில் பதியவும் வைக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அவளோட காத்திருக்கேன். இன்னொரு செஷனில் பார்க்கலாம்.